ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம தனி வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே பிடிக்காது. தனி வட்டி கூட்டு வட்டி ஏன்னா அது ரொம்ப சால்வ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் எண்ணியல், நம்பர் சீரீஸ் அந்த மாதிரி எடுத்துட்டா கூட ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஷார்ட்கட் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ஃபார்முலாவே ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே போதும், தனி வட்டியில் எப்படி சம் கேட்டாலும் நீங்கள் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, தனி வட்டிக்கு வந்து ரொம்ப பெருசாக டைமும் எடுக்காது. காம்பவுண்ட் அண்ட் சிஏக்கு வேணால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் தனி வட்டி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனி வட்டிக்கு அந்தளவு டைம் எடுக்காது. ஸோ இது தனி வட்டி ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இந்த வீடியோவில் ஈஸியாக தனி வட்டி ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 வரும். ஸோ இதில் வந்து பி அப்படின்ற டேர்ம் வந்து அசல் மீன் பண்ணும். என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டு. ஆர் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், அதாவது இந்த ஆர் வந்து வட்டி வீதத்தை மென்ஷன் பண்ணும். எஸ்ஐ வந்து தனி வட்டி நம்ம சால்வ் பண்ண போகிறது. ஏ அப்படின்னா அந்த மொத்த தொகை, அதாவது தனி வட்டியும் நமக்கு கொடுத்துருக்க அசலும் சேர்த்து வர்றது தான் ஏ. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து டைரெக்டாக சம் பார்க்கலாம். சம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்களே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ சம் சால்வ் பண்ணலாம். சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். அசல் ரூபாய் 1000ற்கு 5% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபார்முலா தான், ஒவ்வொரு சம்க்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் அந்த மாதிரி வச்சு ஷார்ட்கட்டில் கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு வந்தாலே ஒரே ஃபார்முலா தான், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இது தானே நம்ம மேலே பார்த்துருந்தோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 ஆண்டுகள். வட்டி வீதம் 5%/100 வருமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 5 வந்து 10 வரும். 10 × 10 வந்து 100. ஸோ இவ்வளோ தான் தனி வட்டி. ஓகேவா? தனி வட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் தனி வட்டி. ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா செய்யாமல் ஷார்ட்கட் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுவீங்க. அப்படிலாம் வேண்டாம். ஃபார்முலாவில் போட்டாலே ஈஸியான மெத்தடே இந்த ஃபார்முலா தான். எல்லாத்துக்குமே இதையே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் பார்க்கும்போது ஒரு இதுக்கு ஷார்ட்கட் வரும், இன்னொரு இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஃபார்முலாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2 இயர்ஸில் கேட்டிருக்காங்க, அதாவது 2 ஆண்டுகளில் தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு 4 டாபிக் வர மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஆண்டு மட்டும் கொடுத்து கேட்பாங்க, இன்னொன்று மந்த்து மட்டும் கொடுத்து கேட்பாங்க. அதாவது இப்போ 6 மாதத்தில் தனி வட்டி எவ்வளோ, இன்னொன்று என்னென்னா இயரும் மந்த்தும் கொடுத்து கேட்பாங்க. 1 வருஷம் 2 மாதத்தில் தனி வட்டி எவ்வளோ, அப்படி இல்லை அப்படின்னா டேஸ் மட்டும் கொடுத்து கேட்பாங்க. இப்போ 100 நாளில் தனி வட்டி எவ்வளோ, அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒரு மாடல். அடுத்து 2வது சம் பாருங்கள். அசல் ரூபாய் 200க்கு 6 மாதங்களில் 2% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலா எழுதிக்கணும், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அவ்வளோதான். அசல் எவ்வளோ? 200. என் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனி வட்டி வந்து எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா 1 இயருக்கு எவ்வளோ அப்படின்றத தான் பார்ப்போம். ஸோ 6 மாதம்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு வருடத்தில் பாதி. அப்போ ஒரு வருஷம்னா 12 மாதம். அதில் நமக்கு கொடுத்துருக்குது 6 மாதம். இது எத்தனை மாதம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ 4 மாதத்தில் தனி வட்டினா 4/12. 3 மாதத்தில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3/12. இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த நம்பர் வந்து சால்வ் ஆகிற மாதிரி, நம்ம அடி கொடுக்கும்போது சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வட்டி எவ்வளோ? 2%/100 வருமா? இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிட்டா, 1 6 6 ஈரார் 12, ஒரு 2 கேன்சல் ஆகிட்டு. அப்போ எவ்வளோ வரும்? 2. இவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியான சம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இயர்ஸ்ன்னு கேட்டால் அப்படியே போட்டுருங்க, அதாவது ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டின்னு கேட்டால் அப்படியே போட்டுருங்க. மந்த்து கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் நமக்கு இருக்குது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். தனி வட்டி நம்ம வந்து இயரில் தான் கண்டுபிடிப்போம். ஒரு வருஷம் 12 மாதம். அதை கீழே போட்டுட்டு மேலே எந்த மாதம் எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. 1 மாதம்னா 1/12, 3 மாதம்னா 3/12. ரொம்ப ஈஸி. ஓகேவா? எல்லாமே ஒரு லைன்லேயே சால்வ் ஆகிரும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 வருஷத்துக்கு பார்த்தோம், அடுத்து 6 மாதங்கள். இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். 1 வருடம் 6 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தான்.
எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த தனிவட்டி கான்செப்ட் ஃபுல்லாகவே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் வரும். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி வந்து 7500. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 வருடம்னா 12 மாதம், அது கூட 6 மாதம், அப்போ மொத்தம் 18 மந்த்து. இது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும், ஈஸி தானே. 1 வருடம்னா 12 மாதம், அது கூட ஒரு 6 மாதம், ரெண்டையும் கூட்டினா 8 மாதம், அப்போ 18 மாதம். ஒரு வருஷத்தை நம்ம எப்போதுமே தனிவட்டி வந்து 1 வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ கீழே 12 போட்டுக்கோங்க. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8%. 8 போட்டுட்டு பை 100. ஓகேவா. அதாவது நம்ம இப்போ ஒரு நம்பர் வந்து 50% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 50/100ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு வருஷன்றது 12 மாதம். அது எப்போதுமே கீழே போட்டுட்டு மந்த்து நீங்கள் இங்கே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா. நீங்கள் அடி கொடுத்து அந்த கலப்பு பின்னமாக மாற்றி அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். எத்தனை மந்த்து கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக 6 மாதம் கொடுத்தா 6/12. இங்கே வந்து 18 மாதம் கொடுத்துருக்கிறதுனால 18/12 அவ்வளோதான். எத்தனை மந்த்து கொடுத்துருக்காங்களோ அதை டேரெக்டாகவே போட்டுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 வருடம் 6/12 இப்படி போட்டுட்டு அந்த கலப்பு பின்னம் ஃப்ராக்ஷன் மாற்றுறதுல தப்பு விட்ருவாங்க. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். டேரெக்டாக 1 வருஷம்னா 12 மாதம், அது கூட ஒரு 6 மாதம் கூட்டினா 18/12 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சால்வ் பண்ணலாம். 2 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் அடி கொடுங்க. 3 18, 2 12 வரும். 1 2 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எஸ்ஐ வந்து 900 வர மாதிரி இருக்கும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, தொகையும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து 900. இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். இப்போது மொத்த தொகை இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா ஓகேவா. அது வந்து நம்ம அசல் கூட இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 7500 + 900 இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 8400 வரும். ஓகேவா. ஸோ இதுதான் தொகை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரே ஃபார்முலா பிஎன்ஆர்/100 போட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். மொத்த தொகைன்னு கேட்டிருந்தா அசல் அதாவது பி கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்க எஸ்ஐ கூட்டி போட்டால் மொத்த தொகை 8400. ஓகேவா. இவ்வளோ தான் 3 கான்செப்ட். 3மே ஒவ்வொரு லைனில் செஞ்சாச்சு. ரொம்ப அடுத்த சம் பாருங்கள். இப்போ வந்து நாட்கள் வச்சு பார்க்கலாம். அதாவது 4th சம். ரூபாய் 2500க்கு 13% வட்டி வீதத்தில் 146 நாட்களுக்கு கிடைக்கும் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டு மட்டும் கொடுத்து பார்த்தோம். அடுத்து மந்த்து மட்டும் கொடுத்து தனிவட்டி கேட்குறது. 3வது வந்து 1 வருடம் 6 மாதம், 2 வருடம் 1 மாதம், இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து டேரெக்டாக நாட்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நாட்கள் மட்டும் கொடுத்து அதுக்கு கிடைக்கும் தனிவட்டி என்னன்னு கேட்டிருப்பாங்க. சேம் மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்முலா, அதை போட்டுக்கணும். எஸ்ஐ ஈக்குவல் பிஎன்ஆர்/100. ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ அமௌண்ட் எவ்வளோ, 2500. ஓகேவா. அடுத்து என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 146 நாட்கள். ஸோ அங்கே என்ன பண்ணோம், மந்த்து வந்து பார்க்கும்போது டிவைடட் பை 12 போட்டோம். ஏன் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம தனிவட்டி எப்போதுமே 1 வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுவோம். 1 வருஷத்துக்கு 12 மாதம். அதே மாதிரி 1 வருஷத்துக்கு 365 நாள். அந்த லீப் இயர் அந்த கணக்கெலாம் இங்கே கொண்டு வராதிங்க. சிம்பிளாக 1 வருஷம்னு கேட்டால் 365 நாள் தான். ஓகேவா. அப்போ எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அது பை 365 இன்று வட்டி வீதம் வந்து 15. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 146 வந்து எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு 73ஓட மடங்காக வரும். அதாவது கேன்சல் ஆகுற மாதிரி தான் வரும். 73, 146, 219, 292, 365. அதாவது 73ஓட மடங்குகளாக தான் வரும். ஸோ அப்போ 146னா 2 73, 146, 5 73, 365 வரும். ஓகேவா. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 5 5 5 5 25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 10, 10 × 13, 130. ஓகேவா. ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 130. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான சம். டேட் என்னடா டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க, மந்த்து மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பேனிக் ஆகவே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர்/100 போடுறீங்க. பி உங்களுக்கு கொடுத்துருக்க அசலை அப்படியே எழுதுறீங்க. என் வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்களா, மந்த்து கொடுத்துருக்காங்களா, இல்லை வருடமும் மாதமும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா, இல்லை நாட்கள் மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறீங்க. எது கொடுத்துருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியும். வருடம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம். மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா பை 12, 5 மாதம்னா 5/12, 3 மாதம்னா 3/12 போட்டுடலாம். அடுத்து நாள் கொடுத்துருந்தாங்கன்னா பை 365. எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ பை 365. அந்த நாள் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நாளாக தான் இருக்கும். அதாவது அடி கொடுக்குற மாதிரி நாளாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ போடுறீங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 130. இதில் தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, தொகை கேட்கல. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 12,000க்கு 9% வருட வட்டி வீதம்
21 மே 1999 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டேட் வந்து அவங்க கொடுத்துட்டு நாட்கள் வந்து நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. போன சம்மில் வந்து 146 நாட்கள் இருந்தது, டைரெக்டாக நம்ம போட்டாச்சு. இங்கே வந்து நாட்கள் நம்ம தான் ஃபைன் பண்ணணும். அதாவது என்னன்னா 21 மே 1919 இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ 21 மே அப்படிங்கப்போ 21 மே அன்னைக்கு தான் இந்த தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டி ரெண்டுமே நம்ம கடன் வாங்குற அமௌண்ட்டுக்கு போடுற ஒரு வட்டி வீதம். ஓகேவா? ஸோ 21 மே அன்னைக்கு தான் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால அந்த டேட்டை கன்சிடர் பண்ண வேண்டாம். 21 மேலேருந்து 31 மே வரைக்கும் 10 நாள் போட்டுக்கலாம். அடுத்து ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாக வரும். ஜூனில் வந்து 30 நாட்கள், ஜூலை 31 நாட்கள், ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் 2ஆம் தேதி வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட்னா 2 நாள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் 73 டேஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இப்போது 73 டேஸ்னால் உங்களுக்கு இங்கே தெரியும், அது கண்டிப்பாக 365 நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலாக்கு வந்துடலாம். SI = PNR/100 போட்டாச்சா? ஃபார்முலா என்னது? P என்னது கொடுத்துருக்காங்க? 12,000. N எவ்வளோ? நம்ம இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் N. ஓகேவா? 73 நாட்கள். அப்போ 73/365 என்று வட்டி வீதம் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு 73 5 இது கேன்சல் பண்ணால் வந்துடும். ஸோ 5வது வாய்ப்பாடெல்லாம் அடித்தா 2 10 மிச்சம் 2 4 5 20. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 24 × 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதில் வந்து நிறைய பேர் மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து 24 × 9 இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். மீதி எல்லாமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ இப்போ 20 × 9 அதாவது 9 18 சொல்லுவோமா? அப்போ 20 9னா 180 வரும். 4 9 36. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு 24 × 9 மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்க ஹோல் நம்பரை எடுத்துக்கோங்க. 24 20 + 4ன்னு எடுத்துகிட்டு 20 × 9 180 4 9 36. ஸோ இதை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் SI பார்த்தீங்க அப்படின்னா 216. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டை வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம N கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ PNR/100. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அசல் 6000 ரூபாய்க்கு 7 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி 3780 எனில் வட்டி வீதம் காண்க. அதாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா SI = PNR/100. ஓகேவா? இதில் அசல் வந்து 6000 கொடுத்துருக்காங்க. N வந்து 7 ஆண்டுகள், R வந்து தெரியாது. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ கிடைக்கி அப்படின்னா 3780 கிடைக்கி. இந்த ஆரோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான், நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சைடு 60, இங்கே 7 இருக்குது. இது ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 6 6 36 வரும். மிச்சம் 1 3 18 வரும். 1 7 9 63. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஒரே ஸ்டெப்பில் எல்லா சமுக்குமே ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்து. ஸோ ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 9%. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான் தனி வட்டி. இன்னொரு கான்செப்ட் இதில் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே அமௌண்ட்டு வந்து 6000, தனி வட்டி வந்து 3000 சம்திங் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன பண்ணணும்னா தனி வட்டியை அப்படியே போட்டுறணும். ஒரு சில கணக்குகளில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ இதில் வந்து அசல் 6000க்கு மொத்த தொகை வந்து இவ்வளோ கிடைக்கி அப்படின்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ 9780 இந்த மாதிரி வருமா? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து A. ஓகேவா? அதாவது A மீன்ஸ் அந்த SIயை நம்ம அமௌண்ட்டு கூட கூட்டி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 6000 அசல்னு எடுத்துகிட்டு அதை மைனஸ் பண்ணி தான் நீங்கள் தனி வட்டி போடணும். ஓகேவா? அசலை விட வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படின்னா அவங்க இங்கே வந்து தனி வட்டி 3780ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதையும் சேர்த்து கொடுக்கும்போது சம் வந்து எப்படி இருக்குன்னா 6000க்கு 7 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையானது 9000 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து வட்டி வீதமோ ஏதோ கேட்காங்க அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணி போடணும். ஏன்னா நமக்கு வந்து SIக்கு உண்டான ஃபார்முலா தான் நமக்கு கையில் இருக்குது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மொத்த தொகை ஃபார்முலானா நம்ம அது இன்னொரு ஸ்டெப் எழுதி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு
2 1/3 வருடத்தில் 3/4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி 210 எனில் அந்த அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்னா மந்த்து இல்லை டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கலப்பு பின்னமாக மாற்றுறதுல நிறைய பேர் மிஸ்டேக் விட்றீங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ எது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த ஃப்ராக்ஷன் இப்படி இருக்குது, இதை வந்து இப்போ வருஷத்தில் கொடுத்துருக்காங்கன்னா நான் இதை மந்த்தாக மாற்றணுமா அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அதாவது எது சிம்பிள் மெத்தடோ அதை அந்த மாதிரியே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இப்போ 5 மாதம் கொடுத்துருந்தாங்கன்னா 5/12ன்னு போட்டால் போதும். அதுக்கப்புறம் 1 இயர் 5 மந்த் அப்படின்னா 1 இயருக்கு 12 வருஷம், 5ஐயும் சேர்த்தா 17/12ன்னு வரும். இப்படி போட்டால் போதும். இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றும் போது நம்ம மிஸ்டேக் விடுவோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை மாற்ற வேணாம்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் இதில் இருக்கிறத மந்த்துக்கு மாற்றணுமா இயருக்கு மாற்றணுமா அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே போட்டுருங்க. அசல் தெரியாது. என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 1/3. இதை எப்படி எழுதணும்னா நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணுவோம்ல, 2 × 3 வந்து 6 + 1, அப்போது 7/3 வரும், 7/3. அதே மாதிரி 3 × 3/4 அப்படின்னா முன்னாங்க 12, 12 3 15/4ன்னு வரும். இவ்வளோ தான் கலப்பு பின்னம் மாற்றுறது. ஓகேவா? 4/100. இதை போயிட்டு 2.25 வருடம்னா அப்போ நான் எப்படி மாற்றணும்? 2 வருடம் 3 மாதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். இதை டேரெக்டாகவே அவங்க ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே போட்டுருங்க. அவங்க மந்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மந்த்தில் போட்டுருங்க. மந்த்தில் கொடுத்துருக்கத ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற வேண்டாம், ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கத மந்த்துக்கு மாற்ற வேண்டாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க, நான் ஃப்ராக்ஷனை மட்டும் சால்வ் பண்ணி அப்படியே போட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 5 3 15 வரும். ஸோ இதிலேருந்து இங்கே எஸ்ஐ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனி வட்டி வந்து 210 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 210 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபார்முலா எப்படி வரும்னா 210 ஈக்குவல் டு பி என்று இந்த 3 5 அடி கொடுத்தாச்சு. ஸோ 7 × 5/4 இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். கீழே 100 இருக்கா? ஸோ இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா 1 7 3 21 0 இருக்கும். 1 5 5 6 5 30. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா பி ஈக்குவல் டு இந்த 100 அந்த பக்கம் போயிடும். 6 × 100. ஸோ இங்கே 4 இருக்குது. ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5 20 24 0. ஸோ இவ்வளோ தான் அமௌண்ட்டு. அதாவது அந்த அசல் கேட்டிருக்காங்கல்ல அது வந்து 2400 ரூபாய். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா PNR/100 எழுதுறீங்க. பி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, அதை போட்டாச்சு. 7/3 வந்து கொடுத்துருக்க வருடம் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணி எழுதுறீங்க. அதே மாதிரி வட்டி விதத்தை எழுதுறீங்க. /100. எஸ்ஐ வந்து 210 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 1 3 3 5 3 15 அடி கொடுத்தாச்சு. அது போக மிச்ச வேல்யூ 7 × 5/4 /100 இருக்கும். ஸோ இந்த 100 வந்து இந்த சைடு வரும்போது மல்டிப்ளையில் வரும். அதாவது டிவிஷனில் இருக்கிறது சைடு மாறும்போது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையில் போகும். ஓகேவா? அப்போ 210 இங்கே இருக்குது, இந்த 100 இங்கே வந்துடும். ஸோ இதை அடி கொடுத்தா 1 7 3 21 1 5 5 6 5 30. ஸோ பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 100 × 6 × இந்த 4 இங்கே இருக்க 4ம் டிவைடில் இருக்கிறது 1 தான். ஓகேவா? ஸோ இந்த 4 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளையில் போகும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 2400 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்முலா தானே, PNR/100. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா தனி வட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸில் அமௌண்ட் வந்து 815 இருக்குது, 4 இயர்ஸில் 854 மாறி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 1 இயரில் கிடைச்ச தனி வட்டி. ஓகேவா? அப்போ 1 இயரில் 854லேருந்து 815 மைனஸ் பண்ணிங்கன்னா 39 கிடைக்குமா? ஒரு வருஷத்துக்கு 39னா 3 வருஷத்துக்கு எவ்வளோன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 39 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 117. எதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு இங்கே 3 இயர்ஸோட தனி வட்டி தெரியும், 4 இயர்ஸோட தனி வட்டி தெரியும். 1 இயரோட தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டு 3 இயர்ஸோட தனி வட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை இதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அசல் கிடச்சிரும்ல, அதுக்காக தான். ஓகேவா? அதாவது 815ன்றது 3 இயர்ஸுக்கு கிடைச்ச தனி வட்டி. ஸோ இதில் இருந்து தனி வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து அசல் கிடச்சிரும். அதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு 39 ரூபாய் தனி வட்டி கிடச்சிருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு பார்க்கும்போது 39 × 3 117 வருமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்தில் கிடைச்ச தொகை வந்து இது வந்து அமௌண்ட். ஓகேவா? அதாவது
பி ப்ளஸ் எஸ்ஐ. இப்போ நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டா பி கிடச்சிருமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 இயர்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு 3 இயர்ஸுக்கு வந்து எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அப்படின்னா 117 வருது. 3 இயர்ஸுக்குள்ள மொத்த அமௌண்ட்டு ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா 815 கொடுத்துருக்காங்க. 815னா நமக்கு ஏ என்ன மீனிங்னா பி ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேவா? இப்போ இதில் தான் நம்ம இந்த எஸ்ஐ வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 815ல் இருந்து 117 மைனஸ் பண்ணால் 698 கிடைக்குமா? 815லேருந்து 117 மைனஸ் பண்ணால் 698. ஸோ இதுதான் அசல் அமௌண்ட். ஓகேவா? அதாவது பி ஈக்குவல் டு 698. இந்த சம் புரியுதான்னு பாருங்கள். 3 வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து 815 இருக்குது. 4 ஆண்டுகளில் 854 அமௌண்ட் வந்து மாறுது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு உண்டான தனி வட்டி வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ 3 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 117 வருது. இப்போ 3 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகை எவ்வளோ? 815. மொத்த தொகையிலேருந்து தனி வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து அசல் அமௌண்ட் கிடச்சிரும்ல, அதுதான். ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு 2-3 சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களாக செய்யும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஈஸியாக. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு தொகை 10 வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொகை அப்படின்னா நமக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. தெரியாத அமௌண்ட்டை காமனாக 100ன்னு எடுத்துக்கலாம். 10 வருஷத்தில் ரெட்டிப்பாகிறது, இந்த தொகை ரெட்டிப்பாகிறது அப்போனா 2 × 100, அதாவது 200 ஆகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகை எனக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். 10 வருஷத்தில் ரெட்டிப்பாகிறதுனா 2 × 100, அதாவது 200 ஆகிறது. இந்த அமௌண்ட்டை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அமௌண்ட்டை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? 100ன்னு எடுத்திருக்கேன். வருஷம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ மாறுது அப்படின்னா 200 மாறுது. இந்த 200 அப்படின்றது என்னென்னா ஏ. ஓகேவா? அதாவது எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ ப்ளஸ் பி ரெண்டையும் சேர்த்து வர்றது தான் இந்த ஏ வரும். ஓகேவா? அதாவது 100 இருந்த அமௌண்ட்டு இந்த வருஷம் நான் 100 ரூபா வச்சுருக்கேன். அது தனி வட்டி இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து அடுத்த வருஷம் வந்து அது 10 வருஷத்தில் 200 ரூபாயாக ஆயிட்டு. வட்டி வந்து அவ்வளோ காலம் சேர்ந்து 200 ரூபாய் ஆயிட்டு. அப்போ என் அசல் கூட அந்த 100 ரூபா தனி வட்டி சேர்ந்து 200 ரூபாய் ஆயிட்டு. அதுதான் இதுக்கு ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? அப்போது இங்கே போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 100 வரும். இந்த 100னா என்னென்னா அந்த நமக்கு மொத்த தொகை இருக்குல்ல, அதுலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் என்னது தனி வட்டி கிடைக்குமா? அந்த தனி வட்டியை தான் இங்கே போடணும். ஏன்னா இது வந்து எஸ்ஐ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ PNR/100 ஈக்குவல் டு கிடைக்கிறது தனி வட்டி தான். ஓகேவா? எனக்கு தெரியாத அமௌண்ட்டு நான் 100ன்னு வச்சுருக்கேன். 10 வருஷம் அவங்க கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறேன். டிவைடட் பை ஃபார்முலாவில் உள்ள 100 ஈக்குவல் டு தனி வட்டி எவ்வளோனா 100. இந்த 100 எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்த அமௌண்ட்டு 10 வருஷத்தில் 2 மடங்காக மாறிட்டு. நான் 100 ரூபா கடன் வாங்கினேன். அது மொத்தம் சேர்த்து வட்டியெல்லாம் சேர்த்து 200 ரூபா ஆயிட்டு. அப்போது 200 ரூபான்றது நான் வாங்கின 100 ரூபா கடன், அது கூட அந்த வட்டியெல்லாம் சேர்ந்து 200 ரூபா ஆயிட்டுன்னு சொல்லலை. அந்த வட்டி தான் அந்த 100. ஓகேவா? அந்த தனி வட்டியை தான் இங்கே போடணும். ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10%. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இது 2-3 சம் நீங்கள் போட்டு பார்க்க உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அடுத்து பாருங்கள். எந்த வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 15 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட தொகைன்னு கேட்டாலே 100 போட்டுடலாம். ஓகேவா? பி அப்படிலாம் வைக்க வேண்டாம். குறிப்பிட்ட தொகைன்னு கேட்டாலே 100 போட்டுருங்க. 15 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 மடங்குனா 100 × 4 400 வருமா? தனி வட்டியில் எந்த வட்டி வீதத்தில் கொஸ்டின் வந்து ஆர் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகை அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, 100ன்னு எடுத்துக்கிட்டேன். 15 வருஷத்தில் 4 மடங்காக மாறப்போகுது. வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 போட்டாச்சா? பி எவ்வளோ? 100. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. ஆர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100 ஈக்குவல் டு மொத்தம் வந்து 4 மடங்காக மாறப்போகுது ஒரு தொகை. அதாவது நான் 100 ரூபான்னு வச்சுருந்த தொகை வட்டியெல்லாம் சேர்த்து 400 ரூபாய் ஆயிட்டு. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ? 300 ரூபாயா? இந்த 300 ரூபாய் கூட நான் கடன் வாங்கின 100 ரூபாயும் சேர்த்து தான் மொத்த தொகை. அதுதான் அந்த 400. அப்போ வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 300ன்னு வருமா? சால்வ் பண்ணுமா? கேன்சல் ஆகிட்டு. ஒரு 15 15 2 15 30 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 20%. ஒரே லைனில் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்களாம் ஒரு சம் போட்டுட்டா இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் தனி வட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே. ஸோ இதில் நிறையா சம் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியானது அசலை போல 1/5 மடங்கு எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம் பார்க்கோம் சரியா? இது வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்க சம் தான். இது போக ஸ்கூல் புக்ல இதே ஒரு மாடலுக்கு 2, 3 சம் அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு மாடல் சொல்லியிருக்கேன் அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருக்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டவுட்டு வராது. எப்டி குடுத்தாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஒரு டாபிக் எடுக்குறீங்க அப்டின்னா, அதுல எந்த சம் குடுத்தாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா பார்த்துருக்கணும். ஸோ இப்ப இது பார்க்கலாம். குறிப்பிட்ட தொகை தெரியாத தொகைன்னு வந்தாலே 100ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 100 வந்து 8 வருஷத்துல அசலை போல 1/5 மடங்காக மாறுகிறது. 2 மடங்குனா என்ன போட்டோம்? 2 × 100. 4 மடங்குனா 4 × 100. 1/5 மடங்குனா 1/5 × 100. அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? அப்போ ரூ. 100ன்னு இருக்க தொகை 8 வருஷத்துல 1/5 அடிச்சா எவ்வளோ வரும்? 4 5 5 2 10 0. 20ஆ கிடைக்குது. அதாவது என்ன மீன்ஸ் 20 வந்து தனி வட்டி அந்த மாரி ஓகேவா? இப்போ வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எஸ் = PNR/100. அமௌண்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100 எடுத்திருக்கோம். வருஷம் 8 ஆண்டுகள்ல ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். பை 100 தனி வட்டி எவ்வளோ? 20. இங்க வந்து என்ன அப்டின்னா, போன சம்லலாம் நம்ம பார்க்கும்போது 100ன்னு இருக்கது 200ஆ மாறி இருக்கும். அதாவது மொத்த தொகை நான் ரூ. 100 வாங்குனேன். கடன் ரூ. 100 வட்டி ரூ. 100 சேர்ந்து 200 ஆயிட்டு. பட் இங்க வந்து என்னன்னா ரூ. 100 என்னோட அமௌண்ட், ரூ. 20 தனி வட்டி. மொத்த தொகை 120 ஓகேவா? ஸோ இங்க 20ன்றது தனி வட்டி. காமனா அமௌண்ட்ட விட கம்மியா வந்திருந்தா வட்டி மட்டும் குடுத்துருக்காங்கன்னு மீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆகிராதீங்க. இப்போ 20 வந்து தனி வட்டி குடுத்துட்டாங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். 100 100 கேன்சல் ஆயிரும். 8 20. ஸோ இந்த 2 வந்து அந்த பக்கம் போம்போது 5/2ன்னு வரும். இப்போ நமக்கு R தானே கேட்டிருக்காங்க. R இந்த 2 அந்த சைட் போனா 5/2ன்னு வரும். 2.5%. ஸோ R = 2.5%. அதாவது வட்டி வீதம் 2.5%. இவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட் தான். அடுத்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அதன் அசலை போல 1/9 மடங்கு ஆகும். அந்த தொகைக்கு வழங்கப்படும் இந்த லைன் முக்கியம். வட்டி வீதமும் காலமும் சமம். இப்படி கேட்டா என்ன பண்ணணும்னா, அசல் வந்து குறிப்பிட்ட தொகைன்னு குடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட தொகைனா நமக்கு என்னது? ரூ. 100. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, காலம் எவ்வளோ தெரியாது. எதுவுமே குடுக்கல. 1/9 மடங்கா மாறப்போகுது. இவ்வளோதான் சம் குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் சால்வ் பண்ணணும். வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட அசலுக்கு அசல் நான் ரூ. 100ன்னு எடுத்துக்கிட்டேன். வட்டி வீதம் தெரியாது. தனி வட்டி அதன் அசலை போல 1/9 மடங்கு போட்டாச்சு. அந்த தொகைக்கு வழங்கப்படும் வட்டி வீதமும் காலமும் சமம். காலம் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா? அப்போ ஆரும் எக்ஸ் தான். எண்ணும் எக்ஸ் தான். காலமும் வட்டி வீதமும் சமம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சம்க்கு வரலாமா? ஸோ இதில் ஃபார்முலா எப்படி போடுவோம்? எஸ்ஐ = PNR/100 தானே? P எவ்வளோ? 100. N வந்து எக்ஸு. 6 அதுவும் எக்ஸ் தான். பை 100 இங்கே என்ன வரும்னா 100/9. உங்களுக்கு அடி கொடுக்க ஈஸியாக இருந்தால் அடி கொடுங்க. இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது 100 கேன்சல் ஆயிரும். x² x² = 100/9 இருக்கா? இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ண நம்ம வந்து ரூட் எடுப்போமா? அப்போ x = √100/9 வரும். ஸோ இது வந்து 10², இது வந்து 3² ரூட்டும் நான் நோஸ்டப்பாக எழுதியிருந்தேன். 10² / 3² வரும். ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ x = 10/3ன்னு வரும். இது வந்து 10/3 ஆன்சரில் கொடுத்துருந்தாங்கன்னா வட்டி வீதம் காலம் இங்கே ரெண்டுமே சமம் தான். வட்டி வீதம் கேட்டாலும் 10/3 தான். காலம்னு கேட்டாலும் 10/3. ஆன்சர் வந்து 10/3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றி போட்டுக்கோங்க. அதாவது 3 9 + 1 10/3 அப்படின்றத மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து x = 3 1/3. காலம் கேட்டாலும் இதுதான், வட்டி வீதம் கேட்டாலும் இதுதான். ஏன்னா வட்டி வீதமும் காலமும் நம்ம சமன் போட்டிருக்கோமா? ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து x = 3 1/3ன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்க. தனி வட்டியில் குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அசல் ரூபாய் 1200 ஆனது 1432ஆக 4 வருஷத்துல மாறுது. ஓகேவா? மேலும் வட்டி வீதம் 1% அதிகரிக்கப்பட்டால் புதுசாக ஒரு லைன் வந்திருக்கு. கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? ஸோ இங்கே அசல் வந்து 1200 கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துல அது என்ன ஆகுதுன்னா 1632 மாறுது. அதாவது அசல் கூட வட்டி சேர்ந்து 432 வட்டி. ஓகேவா? இப்போ P வந்து 1200. வட்டி எவ்வளோ? எஸ்ஐ வந்து நம்ம இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணால் வட்டி கிடச்சிரும். ஸோ 432. சரியா? இவ்வளோ தான் சிம்பிளான கான்செப்ட்டு.
நம்ம டைரெக்டாக சம்மில் போட்டுடலாமா? எஸ்ஐ ஃபார்முலாவில் போட்டுடலாம். பிஎன்ஆர் பை 100ஆ? பி எவ்வளோ? 1200. என் எவ்வளோ? 4 வருஷத்தில். ஆர் தெரியாது பை 100. இதை சால்வ் பண்ணால் வட்டி வீதம் எவ்வளோ, தனி வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 432 ரூபா கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணால் இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 நாங்க 0, 7 நாங்க 28, எண்ணாங்க 32ன்னு வரும். அடுத்தது 1 12 12, 9 12 108ன்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆர் தானே நமக்கு வேணும். ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 9% அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் ஓகே 9%, அந்த 9% கூட 1% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுபடி பார்க்கும்போது ஆர் வந்து 9 + 1%, அதாவது 10% இருக்கும்போது கிடைக்கிற மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போட்டலாமா? அமௌண்ட் வந்து 1200 இன்று வருஷம் 4, வட்டி வீதம் 10, அந்த 1% அதிகரிச்சிருக்கிறதுனால 10 டிவைடட் பை 100. ஸோ இப்போ கிடைக்கிற மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்கல. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 12 48, 48 இன்று 10 480ன்னு வருமா? அப்போ ஏ ஓவராலாக ஏ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அசல் எவ்வளோ? 1200 கூட 480 கூட்டினீங்கன்னா 1680 வருமா? இதுதான் மொத்த தொகை. ஓகேவா? ஏ தானே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த தொகை 1680. இவ்வளோ தான் இந்த சம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போட்டு ஆர் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆர் 1% அதிகரித்தால் கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோ? அப்போ ஆர் வந்து 9% கிடச்சிது. அது கூட 1% ஆட் பண்ணால் 10%ன்னு வரும். ஸோ அதை போட்டு நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம் 480. ஸோ அந்த தனி வட்டியை அவங்க கொடுத்துருக்க அசல் கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடச்சிடும். இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 1500 ஆனது 2 பகுதியாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கும், மற்றொரு பகுதியை 12.5% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கும் வழங்கும் போது கிடைக்கும் தனி வட்டி சமம் எனில் 12.5% வட்டி வீதத்திற்கு வழங்கப்படும் தொகை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1500. ஓகேவா? 1500. இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 10%க்கு 5 ஆண்டுகளுக்கும், 12.5%ல் 4 ஆண்டுகளுக்கும் கொடுக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுக்கும் கிடைக்கிற தனி வட்டி இந்த இதை வச்சு இப்போ 10 × 5 அந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். அப்புறம் 12.5 × 4 இந்த மாதிரி சால்வ் பண்ணுற தனி வட்டி வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது இந்த பிரித்த அமௌண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்படி தானே? இப்போ 1500லேருந்து இந்த அமௌண்ட்டு போயிட்டுனா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1500 மைனஸ் எக்ஸ். புரியுதா? மொத்த அமௌண்ட் வந்து 1500. இது ஃபஸ்ட்டு கிடைக்கிற தொகை 2ஆக பிரிக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு பிரித்த தொகை. அப்போ இந்த தொகையிலேருந்து தொகையை மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்க தொகை கிடச்சிருமா? ஸோ இதில் வந்து ஒன்றை வந்து 10%, 10%, இன்னொன்று வந்து 12.5% பிரிக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 10%த்தில் உள்ளதை எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கும், 10%த்தில் உள்ளதை 5 ஆண்டுகளுக்கும், 12.5%த்தில் உள்ளதை 4 ஆண்டுகளுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போடுவோம்ல. ஸோ பி அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோன்னு தெரியாது. இதுக்கும் இந்த அமௌண்ட்டும் நம்ம எவ்வளோன்னு தெரியாது. பட் இது நம்ம ஃபைனல் பண்ணி வர தனி வட்டி வந்து சேம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து எக்ஸ் இன்று 10 × 5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1500 மைனஸ் எக்ஸ் இன்று 12.5 4 டிவைடட் பை 100. இவ்வளோ தானே? இது ஒரு இது, இது ஒரு இது. ரெண்டும் எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் வர எஸ்ஐ அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணுவோம். ஒரு 0 கேன்சல் ஆயிரும். சரி, இதை கேன்சல் பண்ண வேண்டாம். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 × 5 50ன்னு வரும். அதே மாதிரி 12.5 × 4 இதை மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 15.0ன்னு வரும். ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1500 மைனஸ் எக்ஸ்ன்ட்டு வரும். ஸோ இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 1500ன்னு வரும். ஸோ இதில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 750 அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த அமௌண்ட்டு 750ன்னு தெரிஞ்சிருச்சு. 1500 வந்து ஒன்று 750ஆகவும் இன்னொரு அமௌண்ட்டை
பிரிச்சிருக்காங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 12.5 இந்த விகிதத்தில் வழங்கப்படுற அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1500 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1500லேருந்து எக்ஸோட வேல்யூ 750 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 கிடைக்கும். ஸோ அந்த 12.5% வட்டி விகிதத்தில் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா 750. அதாவது இப்போ இதை வந்து P1 இதை வந்து P2ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது P2 தான். ஓகேவா? இது சும்மா நம்ம அசம்ஷன்காண்டி வைக்கிறோம். ஸோ P2 நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 750. ஸோ இந்த சம் சால்வ் ஆகிருச்சு. அடுத்து பாருங்க, நெல்சன் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதல் 3 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்திலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% வட்டி வீதத்திலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 13% வட்டி வீதத்திலும் கடனாக பெறுகிறார். 11 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்தும் மொத்த வட்டி ரூபாய் 8160 எனில் அவர் எவ்வளவு தொகையை கடனாக பெற்றிருப்பார்? ஒரு பர்சன் வந்து 3 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 8 வருஷத்துக்கு அப்புறம் ஓவராலாக 8 வருஷத்துக்கு அப்புறம் 13% இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கடன் வாங்குறாரு. ஸோ 11 ஆண்டுகள் கழித்து அவர் மொத்தம் வட்டி மட்டும் எவ்வளோ செலுத்துறாருன்னா 8160 செலுத்துறாரு. இப்போ அவர் கடனாக பெற்ற அமௌண்ட் அந்த ஃபீ கண்டுபிடிப்போம்ல, அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் படி நம்ம அவங்க கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் 3 ஆண்டுகளுக்கு 6% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 8 வருஷத்துக்கு பிறகு 3 + 5 8 ஆச்சா? 8 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷமாக இருந்தாலும் 13% இன்ட்ரெஸ்ட்டு. மொத்தம் 11 ஆண்டுகள். அப்போ இது 8னா இது ஒரு 3 இயர்ஸாக இருக்குமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 5 வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 3 வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட். இந்த 3 வருஷம் கொடுக்கல, பட் ஓவராலாக 11 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 முடிஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் வந்து 3 வருஷம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இவங்க கான்செப்ட். இதுபடி நம்ம போடலாம். PNR/100 அந்த ஃபார்முலா போட்டோன்னா ஃபஸ்ட்டு P எவ்வளோன்னு தெரியாது, இது 3மே சேர்த்து தான் அந்த அசல் அமௌண்ட்டா. அப்போது N வந்து 3, R வந்து 6%/100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதான் நமக்கு ஓவராலாக. ஓகேவா? இது எல்லாம் சேர்த்து மொத்த வட்டி தான் 8160. P × 5 × 9/100 ப்ளஸ் P × 3 × 13/100 வருமா? இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ? 8160. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18B/100 ப்ளஸ் 45B/100 ப்ளஸ் 13 39 P/100 வருமா? ஈக்குவல் டு 8160ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிங்க அப்படி மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 102 வரும். ஸோ 102 P ஈக்குவல் டு 8160 இந்த பக்கம் இருக்கா? கீழே வந்து 100 வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணி 100 வந்து ஜீரோஸ் இது பண்ணிடக்கூடாது, எல்லாமே அடிஷனில் இருக்குது. ஸோ 100 காமனாக எடுத்துக்கலாம். இப்போது 102 P ஈக்குவல் டு இந்த 100 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைவில் போகுமா? அப்போ 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டிவைட் பண்ணணும். ஸோ P ஈக்குவல் டு இந்த மாதிரி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ P ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 8000 வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணுற பாருங்கள். ஸோ இது வந்து 2வது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணால் 51 2 102ன்னு வரும். அதே மாதிரி இது 4 4 2 8 அப்புறம் 0 எண் 2 16 இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 3வது வாய்ப்பாடுன்னு பார்க்கும்போது 1 3 மிச்சம் 2 7 3 21ன்னு வரும். இங்கே பார்க்கும்போது 1 3 அப்புறம் மிச்சம் 1 இருக்கும், 3 9 மிச்சம் 1 13 18 அடுத்து அந்த 3 0 அப்படியே எழுதிடலாம். 1 17 17 8 17 136 வரும். அந்த 0 அப்படியே போட்டிங்கன்னா P ஈக்குவல் டு 8000 வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் தனி வட்டியில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா சம்மும் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதாவது எல்லா மாடல்ஸ்லையும் ஒவ்வொரு சம் நான் கொடுத்துருக்கேன். இது போக ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பயிற்சி கணக்குகள் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்போம். அதில் இருக்க சம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டெஸ்ட்டு அதாவது சண்டே வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து இதிலேருந்து எந்த சம்முமே நான் கொடுக்க மாட்டேன். இது ஜஸ்ட் வந்து மாடலுக்காக. பட் எல்லா சம்முமே இந்த மாடல் இதில் ஒரு மாடல் நடத்திருக்கேன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சம் இருக்கும். பட் இதில் இருக்க சேம் சம் அங்கே வரும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். வேறு சம் மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில்
சம் தியரி அந்த மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் அந்த பயிற்சி கணக்குகள் மேக்ஸிமம் எடுத்துக்காட்டுல இருந்து இல்லாமல் பயிற்சி கணக்குகள் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா, நீங்கள் நல்ல மார்க்கு இந்த டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணணுன்றதை விட நீங்கள் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் நான் வீடியோவில் போடுற சம் வந்து அங்கே டெஸ்ட்டில் வந்து நான் கொடுக்கலான்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவில் மாடல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சம் நடத்தியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் எந்த சம் கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். தனிவட்டி ஃபுல்லாக புக்கில் இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து அதில் 25 சம்ஸ் வரும். ஸோ அந்த 25 சம்ஸ் தனிவட்டி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்க, அந்த எல்லா சம்மும் உங்களுக்கு செய்ய தெரியுதா? தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்துருங்க. தனிவட்டி இந்த வாரம் முடியுது அப்படின்னா தனிவட்டியில் வந்து நீங்கள் கிளியராக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், தனிவட்டி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு முகவுரை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.